வெல்கம் பேக் கைஸ், வெல்கம் பேக் டு another கேமிங் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரால் ஸ்டார்ஸ் விளையாட போகிறோம். அதுவும் வந்து புது அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா சாமுராய், ஏதோ சாமுராய் ஸ்மாஷ்னு பேட்டில் ஃபார் கட்டானா கிங்டமா. ஆனால் இங்கே வந்து கட்டானால கொடுக்க போகிறதில்ல, ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மெகா பஃபெட்டுன்னு ஒன்று இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது என்னென்னமோ நிறைய வந்துருச்சு கைஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேப்பை தான் காமிக்க போகிறேன். சாமுராய் ஸ்மாஷ்ன்ற இது வந்து மூணு பேர் தான், 3v3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லூமி வாங்கியாச்சு. என் பேர் லூமி தானே? ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா 50 சாமுராய் அந்த சூஷி எடுத்தால் தான் உங்களுக்கு 25 ஜெம்மே கிடைக்கும். இப்போ என்கிட்ட 4 தான் இருக்குது, பரவாயில்ல. அப்புறம் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்குது பாருங்கள். என்னது வசாபி பவர்ஸ் அப்படின்னு என்னென்னு தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நருட்டோலாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. வசாபியில் நம்மகிட்ட இப்போது ஒன்று கூட இல்லை. ஏதாச்சும் வாங்கணுன்னா கூட நம்ம காசு கொடுத்தா வாங்கணும். என்ன பொழப்பு இது? பரவாயில்ல, கண்டிப்பாக வாங்கிடுவோம். அந்த சூஷிலேருந்து வசாபி கிடைக்கும் போல் கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்தங்க சொன்ன மாதிரி ஸ்கின்னெல்லாம் இருக்குது. தாராக்கு நம்மளோட சாசுகே ஸ்கின் வச்சுருக்காங்க. என்னடா அது? வேறெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் போய் கிளைம் பண்ணேன். நம்ம சூஷியில் இன்னும் எதுவும் கிடைக்கல. இவன் தான் புதுசாக அப்டேட் வந்திருக்கிற கேரக்டரு. இவன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீல் கூட பண்ணுறான் கைஸ். என்னது ஜேயங்கு, சைனாக்காரன் போல். ஓகே, எடுத்திங்கன்னா இப்போ ப்ளே பண்ணியிருக்கோம். யார் வச்சு? லூமி வச்சு. இதுதான் கைஸ் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். கெஞ்சி கையில் போய் இவ்வளோ பெரிய கட்டானா குடிச்சு வச்சுருக்கானுங்க. நிறைய ஸ்கின்னில் வந்துருச்சு, நம்மளால தான் வாங்க முடியல. சரி, பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஜெயிக்க தான் போகிறேன். சொல்லுவோம் அப்படி தான். லூமி பார்த்தீங்கன்னா பவர்னு நான் சொல்ல கண்டிப்பாக வாய் வரல. இது வந்து ஆக்சுவலாக சுத்தமாக பவர் இல்லை. ஏன் இப்போ பார்ப்பீங்க, இதோ முடிச்சிட்டான், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் லூமி, இருந்தாலும் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் இருக்குது. எனக்கு லாங் ரேஞ்ச் தான் வரும், ஆனால் இதில் வர மாட்டேங்குது. ஏய் வாங்கடா, அவ்வளோதான். இந்த கீழே பனி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேஜெட், அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. இந்த சின்ன பசங்களையும் நம்மளை அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? இந்த வீடியோ ஃபுல்லாக நான் லூமி அடிச்சுட்டு விளையாடிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லூமியோட பவர் காமிக்கிறேன். இப்போது சூப்பர் பவர், அவ்வளோதான். அங்கே போய் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி மாற்றிடும். சரி, போய் கிளைம் பண்ணுவோம். எல்லாம் கலெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஜெயிக்கிறோம், ஜெயிச்சே தீர்றோம். இவன் வேறு வந்துடுவானே, அவ்வளோதான். ஓரளவுக்கு பவர் தான், பட் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. முன்னாடி இருந்த பவரோட இப்போ கம்மியாக தான் இருக்குது. என்னடா 2 பேர் வரீங்க? டேய், அவன் ஜஸ்டில் முடிச்சிட்டான். எட்கர் நல்லா செம பவராக இருக்குப்பா. அந்த காக்காவே கம்மி பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த எட்கர் பவர் கம்மி பண்ண முடியல. ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா கெஞ்சி. இப்போது எடிட் பண்ணும்போது தான் ஆப்போனண்ட்டே கவனிக்கிறேன். சூப்பர், இப்படி தான் விளாடணும். ஏன் வந்து இவ்வளோ நாள் வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் அப்படி தான் சொல்லணும். முடிஞ்சு இப்போ தான் லீவ் விட்ருக்காங்க. பிரிட்ஜ் கோர்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆச்சு, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்னா நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமாக ஒருத்தவனுங்க வருவானுங்கள பாட்ஸு, அவனுங்கெல்லாம் பவர் ஆகிட்டே போவாங்க போக போக. இந்த வீடியோ எண்டில் அவங்களோட பாஸை காமிக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருக்கான். ஃப்ராங்கோட ஹெச்பி அவனுக்கு தான் அதிகம். ஸோ வின் ஆகிட்டேன். நம்ம வந்து மோஸ்ட் டேமேஜ் பக்கத்தில் இருக்கான் பாருங்கள், எல்லாம் ஓசிக்கில் எடுத்திருக்கான், நல்லா தெரியுது. ஓகே, 93,000 லூமி வேஸ்ட்டுன்னு சொல்லி வாங்கியாச்சு. 93,000 பரவாயில்ல. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அந்த சூஷி கிடைக்காது. எங்கே சூஷி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் தான் சூஷி கிடைக்கும். அப்புறம் வந்து அதுவும் இல்லைன்னா ஷாப்பில் கிடைக்கும். 39 ஜெம்மு கொடுத்து வாங்குங்கடா, அது 2 சூஷி. ஸோ அடுத்து வந்து என்னென்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் கிளைம் பண்ணால் கூட உங்களுக்கு எப்படியோ 150 சூஷி கலெக்ட் பண்ணால் தான் எபிக் ப்ராவலரே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸ்கின்னோட. எப்படியும் நமக்கு தண்டமாக தான் கொடுப்பானுங்க, எப்படியும் அது வரமாட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டுருக்கோம் வேறு ஏதாச்சும் வச்சு விளாட்லாமான்னு. சரி, இப்போது இன்னொரு மேட்ச் போட்டோம்னா கண்டிப்பாக வீடியோ லென்த் ஆயிரும், அப்படியே கட் பண்ணிடுவோம். யாரை வச்சு விளாட போகிறோம்?
இவனை வச்சு விளாட்லாம். ஸோ இவனுக்கு வந்து வசாபி பவர் வந்து பாருங்க, லான்ச்சஸ் 3 ஹெட்ஸ் வித் இஸ் சூப்பர் டோன்ட் ஆஸ்க் ஹவ். நைஸ். கேட்கக்கூடாது கைஸ், கேட்டுறாதீங்க. பட் கமெண்ட்டில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இவனை வச்சுட்டு விளாட போகிறோம். இவன்கிட்ட ஸ்கின் வாங்கலாம், என்கிட்ட வாங்குறதுக்கு காசு இருக்குது. இவனுக்கு வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? நத்திங். ஸோ யாருக்கு என்ன ஸ்கின் வாங்கலான்றதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து வாங்கி வச்சுருப்பேன். சொன்னவங்களையும் வீடியோவில் காமிப்பேன். ஐ மீன் உங்கள் கமெண்ட்டை காமிப்பேன். அப்புறம் வந்து இதில் என்ன பாருங்கள், பச்சை கலரில் பின்னாடி ஏதோ புகை மாதிரி போகுது. நான் ஸ்டார்டிங்கில் என்னமோ நானும் உங்களை மாதிரி தான் நினச்சேன், ஆனால் அது எதுவும் இல்லை. எவனும் நானும் பாம்பு போடுறேன்னு தான் நினச்சேன். இட்ஸ் நாட். ஆஹா, ஆப்போனண்ட்டு ட்ராகன் இருக்காங்க கைஸ். அது என்ன ட்ராகனா? அது பாருங்கள், அது எனக்கு ஃபேவரட். இதே தான் நம்ம தான் முடிச்சிட்டோம். அது கேரக்டர் பேர் கூட தெரியாது கைஸ் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து இருக்கிறது தான் அந்த எதை பச்சை கலரில் பின்னாடி பாம்பு மாதிரி வர்றது தான். அதே எனக்கு இப்போது வாங்கினதுக்கு அப்புறமா தான் தெரியும். அது யார் கிடச்சிச்சுன்னு பாருங்கள். அது வேறு ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எண்டில் எல்லாமே தெரியும். என்னது அது இவ்வளோ நெருப்பு வருது? ஸோ இந்த நெருப்பெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம ஆப்போனண்ட்டு வந்து அந்த ட்ராகன் ஒருத்தன், அப்புறம் போக்கோ ஒருத்தன், அடுத்து வந்து பென்னி. ஏதோ சொன்னோன்னே முடிச்சோம். ஓகே, அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்னை விளாட விட மாட்டேங்குது. அதான் உண்மை. இப்போ கிட்ட வந்து ஒரே அடி அடிப்போம் பாருங்க கைஸ். நம்ம ஆப்போனண்ட் டீம்மேட் முடிச்சிட்டான், தப்பு ஓடிட்டான். நைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்டா பேச விடுங்கடா, எல்லா மேட்சில் உள்ளே வந்தோடனே போட்டு சொல்கிறானு. டிக்கு தான் கைஸ், பக்கத்தில் சட்டுன்னு ஸ்க்ரோல் பண்ணி போட முடியல. அதனால் டிக்கு லாங் ரேஞ்சு தான், கிட்ட வந்தால் சுத்தம் வேஸ்ட்டு. அவ்வளோதான். ஏண்டாடி ஒரு சூப்பர் ஒரே ஒரு பாட்டை தான் தோக்கடிக்குமாடா? இது வந்து ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம். டிக்குக்கு தான் வந்து ஆசைப்பட்டேன், எனக்கு வந்து கிடைக்கணும்னு. சரி ஒரு நிமிஷம் கைஸ். அதாவது வசாபி கொசாபி சூஷின்னு இருந்துச்சு, அது இந்த வீடியோ எண்டில் வந்து வாங்கிட்டோம். ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு ப்ராலர் கொடுத்துருச்சு. என்ன பண்ணுறது? நத்திங். அது நம்மளா வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் பவராக இருந்திருக்கும்னு தான் பால்சஸ் கம்பெனி இந்த மாதிரி பண்ணியிருக்கு. பரவாயில்ல, பறந்தே தீர்ற மாதிரி இந்த மேட்ச்சு தோக்குறோம், தெரிஞ்சு போச்சு. இன்னும் 3 அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்க வின்னு. நாம் இன்னும் 30 மேலே எடுக்கணும். சூப்பர். ஸோ இந்த மேட்ச் தோற்றுருக்கலாம், அடுத்த மேட்ச் ஜெயிச்சே தீர்றோம். எக்ஸ்பியில் வந்திருக்கு. இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரேர்லேயே தான் நிற்கும். அது என்ன பக்கான்னு கூட தெரில, எனக்கு ரேரில் தான் நிற்குது. லெஜெண்டரி வந்து ஸ்கின் தரானுங்க, ஏன் எனக்கு ப்ராலர் தரமாட்டுறானுங்கன்னு தெரில. இவனை தான் கைஸ் வாங்க போகிறோம். 17 இருக்குது நம்மகிட்ட. இந்த வீடியோ எண்டில் வேறு வாங்குறோன்னு சொல்லிட்டேன்னா எப்படி வாங்க போகிறேன்னு தெரில. இன்னும் பார்த்தீங்கன்னா 200 வேணும். சரி வெயிட் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டோம், பென்னி பேக்ஸ்டர் வச்சு. இதுதான் அந்த சூஷி. ஜஸ்ட்டு நீங்கள் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் கைஸ். வசாபி சூஷி, சி கொசாபி, எதோ ஒன்று பாருங்க கைஸ். ஓ செமையாக இருக்குது. யார் டேய், இவனை வச்சு நான் 2-3 மேட்ச் தான் ஆடி இருக்கேன். சுத்த வேஸ்ட்டு தான் அவன். என்னதுடா அது? பார்த்தீங்கன்னா அது ஒன்று அன்லாக் ஆன மாதிரி காமிக்குது, செலக்ட்னு கொடுத்துருக்கேன். பின்னாடி பாருங்க கைஸ். அது பேர் என்ன? இந்த கேரக்டர் பேர் கூட மறந்து போயிட்டு. பின்னாடி பச்சை கலரில் போக போகுது. இந்த கேரக்டர் வந்து இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது கேரக்டர் பேர் என்ன கைஸ்? சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டுபிடிச்சிட்டேன். மீப்பிள் கைஸ். லெவல் 6 தான் கைஸ் வச்சுருக்கேன். இவனை 7 கூட கொண்டு வரல. ஏன் இவனுக்கு போய் கொடுத்துச்சு? என்னடா இது அநியாயமாக இருக்கேடா. ஓகே, இதை வந்து வாங்கிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. எஸ், இந்த கேரக்டரை வாங்கியாச்சு. அடுத்த லெஜெண்டரி அன்லாக் ஆகுதுன்ற அதுக்குள்ளே இத்தனை அப்டேட் வந்துருச்சு. இது என்ன பிரச்சனைனா 3600 கிரெடிட்ஸ் வேணும் நம்ம ஓப்பன் பண்ணணும்னா. ஆனால் வந்து அதுக்குள்ளே அப்டேட்டில் எப்படியோ ஒரு மித்திக் ப்ராடலில் விடுவாங்க. அதை வாங்குறது நல்லா இருக்குன்ற பேரில் இந்த மாதிரி நான் இடக்கு போடக்க அதுக்கே கிரெடிட்ஸ் எல்லாம் செலவு பண்ணுறேன். அதுதான் உண்மை. என்ன பண்ணுறது? இவன் வந்து இவ்வளோதான் லெவலப் பண்ண முடியும். இப்போ இவனை வச்சு பேட்டில் போனோம்னா வச்சு செஞ்சுருவாங்க.
ட்ரைனிங் கிரவுண்ட்ஸில் போய் என் பவர் என்னன்னு காமிக்கிறேன் கைஸ். இப்போ இதை கொண்டு போய் இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டாக் விட்றேன்னு 1500 வராது, வாய்ப்பில்லை ராஜா. வெறும் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். இது பார்த்தீங்கன்னா கீழே என்னமோ இப்படி ஏற மார்க் மாதிரி போகுதுல்ல, அதில் கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வரும். இந்த கேரக்டரு எனிமீஸை பார்த்து இதை விட்டிங்கன்னா அட்டாக் பண்ணும், ஃப்ரெண்ட்ஸை பார்த்து விட்டிங்கன்னா ஹீல் பண்ணும். அப்புறம் ஆக மொத்தத்தில் செம கேரக்டர்னு நான் அதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எதிச்சு கிளின்னு கிளிப்பேன். அப்படி இது எனக்கு ஃபேவரட்டாக மாறுச்சுன்னா லூமி மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ பாட்டில் மாதிரி விடுது, ஆட்டோமேட்டிக்காக இது அன்லாக் ஆயிடுச்சு. இது இப்போ இதை விட்டு பார்ப்போம். இப்படி ஸ்பீடு வந்துருச்சு. எவ்வளோ தூரம் ஸ்பீடாக போகுது? 2 செகண்ட் கைஸ், எவ்வளோ பேர் டைமில் இல்லைடா, ஏய் நில்றா. அவ்வளோதான் கைஸ். இது வந்து ஹீலிங் பார்த்தீங்கன்னா 1500, சேம் அட்டாக்கிங் மாதிரி இல்லை. ஏன்னா 1700 போகுது, ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, அது வந்து இப்போ என்னன்னு தெரில எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்மளும் பச்சை கலரில் புகை வாங்கிட்டோம். எஸ், புகைன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு என்ன தோணுன்றத கன்ஃபார்மாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா நைட்டு தூங்கும் போது மேலே பார்த்தீங்கன்னா கருப்பு உருவம் தெரியும், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னது அது 3? என்ன கைஸ் இது 3 போகுது? இதில் என்ன ஒரு அதாவது டிஸ்அட்வான்டேஜ்னால் இது வெறும் 26 நாளைக்கு தான். ஸோ சேட். ஆஹா, சர்ஜ் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ஜு பெரிய ஆள், இவன் மீப்பிள் வச்சுலாம் சர்ஜுக்கிட்ட போனால் முடிச்சு விட்ருவான்னு தான் நினச்சேன். அதே மாதிரி முடிச்சு விட்டான். எஸ் கைஸ், ரிவெஞ்ச் வாங்க போகிறோம் நம்ம. வாங்க கைஸ், ஃபுல்லாக நம்ம பவராக போகிறோம். சர்ஜே வாடா, இங்கே வாடா. அப்பா, ஒரே ஷாட்டில் 2 பேர் கைஸ். ஆனால் நம்ம அதை அடிக்கல, நல்லா தெரியுது. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. என்னடா அது சின்ன பையன்லாம் நம்மளை வந்து அடிச்சுட்டு போகிறான். சரி கைஸ் வாங்க. அந்த சின்ன தொல்லை தான், கொசு தொல்லை மாதிரி அவ்வளோ இருக்குது. பார்த்தீங்கன்னா பின்னாடி சர்ஜ் வந்துட்டுருக்கு. அண்ணனுக்கும் வந்துருச்சு, மாமாக்கும் வந்துருச்சு. இது என்னது? இது சூப்பர் பவர் என்னது? ஓ எஸ் கைஸ், இந்த சூப்பர் பவரே இப்போ தான் எனக்கு வந்து ரிமைண்டர் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து வால்குள்ளே போய் அட்டாக் பண்ண முடியுன்றது. ஆக்சுவலாக வால்குள்ளே பூந்து போகிற மாதிரி யார் அதுக்கு பூந்து ஷேடு மாதிரி இதுக்கும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது? யார் அது? ஓகே, பிபி பவர் கைஸ். என்கிட்ட பிபி இருக்குது. அது ஏதோ ஒரு சேலஞ்சில் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க ஜெயிச்சேன்றதுக்காக. அதுக்கடுத்து ஒரு சேலஞ்சில் கூட ஜெயிக்கல. சோகம். இட்ஸ் ஓகே. நமக்கு வந்து ஹெல்த்து கம்மியாக இருக்குது. சர்ஜை இப்போ தான் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங்கில் பேசிக்கிட்டே மறந்துட்டேன். ஓகே கைஸ், எடிட்டிங்கில் வந்து போட்டு காமிக்கிறேன் சர்ஜை போட்டோன்றது. எஸ் கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிபி நடந்து போயிட்டுருக்குது. ஏய் கைஸ், அவன் காசு கொடுத்து விளாட்ற பிளேயர்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த ஸ்கின்னை பார்த்தாலே தெரியுது, அதில் ஒரு கலர் இருக்குது. ஸோ சர்ஜை வந்து துரத்தி ஓடிட்டுருக்கோம். போட்டு தள்ளிட்டான், நம்மளே அவன் போட்டு தள்ளிட்டான். இதுதான் கைஸ் பாஸ். நம்ம முன்னாடி தடிமாடு மாதிரி ஒருத்தன் போயிட்டுருக்கான் பாருங்க. நம்ம மேக்ஸ் ஹெல்த் என்னன்னு தெரியல. ஓடே எங்கள் அப்பா, எப்பா யார்ரா நீ? அங்கே பாருங்க கைஸ். டே இருறா, சூப்பர் பவர் மட்டும் 1 இன்ச்சில் நிற்கிது, அதை மட்டும் லோட் பண்ணிக்கிற சர்ஜே. முடிச்சிட்டான்டா, வெயிட் பண்ணுறா. இப்படியே இந்த மேட்ச் தோத்துட்டோம். சூப்பர், அற்புதம். இந்த பாஸை கொல்றன்ற பேரில் எனிமி டீம்கிட்ட போய் அவனுக்கு மாட்டிக்கிட்டானு. பாஸு ஃப்ராங்கோட 4-5 ஃப்ராங்கு சேர்ந்த அளவுக்கு இருக்கான் அவன் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், 2 மேட்ச் தோற்றுருக்கோம். அதனால் 2 லைக் போட்டு 2 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அதுதான் முக்கிய குமாரே. சரி, that's it today video guys. See you all, tata, bye bye, see you next video, bye.